ராஜராஜ சோழன் டிவி நேயர்களுக்கு முத்தமிழ் வணக்கங்கள். சென்ற காணொளியில் ராஜராஜ சோழன் பிறப்பை பற்றி காண்போம். இந்த காணொளியில் அவருடைய உடன்பிறந்த அண்ணன் ஆதித்த கரிகாலன் எப்படி எல்லாம் அவரை கொலை செய்தார்கள் என்பதை பற்றி நாம் இப்பொழுது விரிவாக காண்போம். சகோதரர்களே, சோழ நாடு என்பது இந்தியா மட்டுமல்ல, 57 நாடுகளையும் தன் வசப்படுத்தி கொண்ட ஆண்ட ஒரு நாடு. இப்போ ராஜராஜ சோழன் கப்பற்படையை உலகத்தில் முதல் ஆரம்பித்தார், குதிரைப்படையை ஆரம்பித்தார், காலாட்படையை ஆரம்பித்தார், தேர்ப்படையை ஆரம்பித்தார். இது எல்லாமே உலகத்தின் முதல் முன்னோடியாக வழிகாட்டியாக இருந்தது சோழ பரம்பரை தான், அதுவும் ராஜராஜ சோழன் தான் என்பது உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரிந்த ஒரு விஷயம்தான். சரி, இப்பொழுது ஆதித்த கரிகாலன் சுமார் 18 வயசாக இருக்கும்போது அவருடைய சித்தப்பா உத்தம சோழன் சோழ நாட்டை திறம்பட ஆண்டு வந்தார் என்பது போன சொல்வதற்கில்லை. அவர் எது பெருசாக புதுவிதமான திட்டங்களை அறிமுகப்படுத்தவில்லை, புதுவிதமான செயல்பாடுகளை செய்யவில்லை. சோழ நாடு பின்னோக்கி செல்லவும் இல்லை, சோழ நாடு முன்னோக்கி செல்லவும் இல்லாத சூழ்நிலை அவர் காலத்தில் இருந்தது. இந்த சூழ்நிலையில் அவருடைய இளவரசனாக, உத்தம சோழனுடைய இளவரசனாக ஆதித்த கரிகாலன் இருந்தார். இப்பொழுது அங்கே சோழ மண்டலம் மொத்தம் தமிழ் பிரமாதமாக அங்கே அங்கீகரிக்கப்பட்டு தமிழ்தான் தாய்மொழியாக பேசப்பட்டு வந்த காலகட்டம் அது. இப்பொழுது ரவிதாசன், சோமன், பரமேஸ்வரன், சாம்பவன் என்ற 4 அண்ணன் தம்பிகள் பிராமணர்கள் நம்மளுடைய தாய் பாஷையான சமஸ்கிருதம் எங்கே வேரூன்ற முடியாமல் போய்விடுமோ, தமிழ் வேரூன்றி விடுமோ, அதற்கு முதற் காரணம் இவன் ஆதித்த கரிகாலன், ராஜராஜ சோழனுடைய உடன் பிறந்த அண்ணன். இவரை கொன்றால் மட்டுமே சமஸ்கிருதம் வளர முடியும் என்று ஒரு தப்பான கணக்கு போட்டார்கள். சமஸ்கிருதம் அழியும். எப்படி என்றால், சமஸ்கிருதம் இறைவனுக்காக படைக்கப்பட்ட மொழி. இறைவனுக்கு பிரேயர் பண்ணும் போது மட்டுமே அந்த மொழி பேசப்பட வேண்டும். பொதுமக்கள் பேசக்கூடாது என்றால் அந்த மொழி அழியத்தான் செய்யும். உலகத்தில் நண்பர்களே, உலகத்திலேயே முதலாக 6 மொழி ஒரு செம்மொழி அந்தஸ்து பெற்றது. அந்த செம்மொழி அந்தஸ்து தமிழ், சீனம், சமஸ்கிருதம், ஈப்ரு, லத்தீன், கிரேக்கம். இன்று தமிழ் இந்தியாவிலேயே முதலாக செம்மொழி அந்தஸ்து பெற்றதென்றால் அதன் பேரரசர் ராஜராஜ சோழன் காலத்தில் அவர் சேமித்து வைத்த கல்வெட்டு ஆதாரங்களை கொண்டுதான் இப்பொழுது அதை மத்திய அரசாங்கத்திடம் சமர்ப்பித்து தமிழ்தான் உலகத்தின் மூத்த மொழி, செம்மொழி என்ற அந்தஸ்தை வாங்கி வந்தது நமக்கு எல்லோரும் தெரியும். சரி, இப்பொழுது அந்த விஷயத்தை விட்டு விடுவோம், வேறு விஷயத்துக்கு வருவோம். சரி, ஆதித்த கரிகாலனை இவர்கள் 4 பேரும் பிராமணர்கள் கொலை செய்து விட்டார்கள். சரி, எப்படி கொலை செய்தார்கள்? சிங்கத்தை அருகிலே சீண்ட முடியாது. சிங்கத்தை அதன் அருகிலே என்ன மயக்க நிலையில் இருந்தாலும் அவரை தொட்டு பார்க்க கூட முடியாது. அந்த காலகட்டத்தில் தான் அவரை அம்பாள் விஷம் செய்து ஒரு அரண்மனையில் தூங்கி கொண்டிருக்கும்போது அப்பொழுது அம்பு மூலியமாக விஷத்தை தடவி அவர் மேலே எய்து கொன்றதாக கல்வெட்டு ஆதாரங்கள் நமக்கு சொல்கிறது. சரி, ஆதித்த கரிகாலனை கொன்றவர்கள் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் வட்டம் காட்டுமன்னார் கோயில் அனந்தீஸ்வரர் கோயில் கருவறையில் 4 பேர்களின் பெயர்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தெளிவாக. 1000 வருடங்களுக்கு முன்பு அந்த கோயிலில் இன்று போய் சென்றால் பார்த்தால் கூட அந்த கல்லறை இன்னும் சிதையாமல் எழுதப்பட்டது அப்படியே இருக்கிறது. சரி, அது ஸ்ரீ சதாசிவ பண்டாரவன்னியர் என்பவர் சுமார் 80 வருடங்களுக்கு முன்னால் முதலாக அவர்தான் ராஜராஜ சோழனை பற்றி முதலாக அவர்தான் இந்த மக்களுக்கு நூல் மூலியமாக வெளிப்படுத்தினார். அதுக்கு பேருதவியாக இருந்தது இந்த கல்வெட்டு ஆதாரம். அந்த கல்வெட்டு ஆதாரம் ராஜராஜ சோழன் ஒவ்வொரு வருடம் 1ஆம் ஆண்டு ஆட்சி, 2ஆம் ஆண்டு ஆட்சி, 3ஆம் ஆண்டு ஆட்சி என்று
தெளிவாக கல்வெட்டு ஆதாரம் செதுக்கி வைத்திருந்தார். அந்த ஆதாரங்களை நமக்கு நூலாக இன்று பறைசாற்றி கொண்டிருக்கின்றது. சரி, ஆதித்த கரிகாலனை யார் கொன்றார்கள் என்றதெல்லாம் பிராமணர்களே முதலில் எழுதினார்கள். சதாசிவ பண்டாரத்தார் எழுதினதுக்கு அப்புறமும் கல்கி எழுதியிருந்தார். அவருக்கு ஆதாரமாகவே அவர் பிராமணர் என்பதால் பிராமணர்கள் கொல்லவில்லை, பாண்டிய நாட்டு இளவரசன் தான் வந்து கொன்றான் என்று பெயர் குறிப்பிடும்படியாமலே அவர் எழுதியிருந்தார். அப்புறம் நீலகண்ட சாஸ்திரி என்பவரும் ராஜராஜ சோழனை பற்றியும் ஆதித்த கரிகாலனை பற்றியும் எழுதியிருந்தார். அவரும் பிராமணர் என்பதால் அவர் குந்தவையும் ராஜராஜ சோழனும் சதி செய்து ஆட்சியில் உட்காருவதற்காக தன் உடன் பிறந்த அண்ணனையே கொலை செய்தார்கள் என்று அவர் நீலகண்ட சாஸ்திரி தன்னுடைய கருத்துக்களை பதிவிட்டிருந்தார். ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்கிறேன். ஆதித்த கரிகாலன் சாகும்போது அவருடைய உடன் பிறந்த தம்பியான ராஜராஜ சோழனுக்கு சுமார் 5 வருடம், அந்த 5 வருட பாலகனா கத்தி எடுத்துட்டு போய் தன் உடன் பிறந்த அண்ணன் குத்தி இருப்பான். இது உலகத்துக்கே அடுக்குமா? இது நியாயமா? இப்படியெல்லாம் கதை கட்டி கொண்டு வந்தார்கள். ஆதித்த கரிகாலனை இவர்கள் தான் கொண்டார்கள். சில பேர் வந்தியத்தேவன், குந்தவையின் காதலன் வந்தியத்தேவன் தான் கொண்டார்கள் என்றார்கள். சில பேர் உத்தம சோழன் அவருடைய சித்தப்பா தான் ஆட்சிக்கு தக்க வைத்து கொள்ள ஆசைப்பட்டு அவர்தான் கொலை செய்தார் என்றும் சில பேர் சொல்லுகிறார்கள். உண்மை அதுவல்ல. இங்கே இப்போ நான் சொன்ன ஊரிலே காட்டுமன்னார் கோயிலில் உள்ள அந்த கோயிலில் போய் பார்த்தால் அங்கு 1000 வருடங்களுக்கு முன் இவர்தான் கொலை செய்தார் என்று இவர்கள் பெயரை தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. சரி, ஏன் கொலை செய்தார்கள், எதற்கு கொலை செய்தார்கள் என்பதையெல்லாம் இப்பொழுது ஒரே ஆதாரம். அவர்களுடைய தாய் பாஷையான சமஸ்கிருதம் வளர வேண்டும், நீச பாஷை என்று தமிழை அவர்களால் சொல்லப்பட்டது. அந்த நீச பாஷையான தமிழ் வளரக்கூடாது என்பதற்காக ஒரே ஒரு காரணத்துக்காகத்தான் சோழ மண்டலத்தில் அதிகாரிகளாக இருந்த அண்ணன் தம்பி 4 ராஜராஜ சோழன் ஆதித்த கரிகாலனை கொலை செய்ததாக வரலாறு நமக்கு போதிக்கிறது. அதன் பின் என்ன நடந்தது என்பதை நாம் மீண்டும் மீண்டும் நாம் காண்போம். ஆதித்த கரிகாலன் கொலை செய்ததால் 57 நாடுகளிலும் அல்லது இந்தியாவெங்கும் பேசப்பட்ட அந்தந்த இணைமொழி உயிர் பெற்றது. அதாவது தமிழ் அழிக்கப்பட்டு அந்தந்த ஏரியாக்களில் இணைமொழியான குஜராத்தி, பெங்காலி, அஸ்ஸாமி, நாகாலாந்தி, மணிப்பூர், மிசோராம், கல்கத்தா, தெலுங்கு, மலையாளம், கன்னடம் போன்ற மொழிகள் உயிர் பெற்று பொங்கி எழுந்தன. ஆனால் இந்த மொழிகளெல்லாம் விட தமிழ் மொழிதான் படிக்க வேண்டும் என்று இளவரசனாக இருக்கும்போது ஆணையிட்டவர் பேரரசரிடம் இளவரசராக இருந்த ஆதித்த கரிகாலன் என்பது நமக்கு எல்லோருக்கும் நன்றாக தெரிந்த ஒரு விஷயம்தான். சரி, ஆதித்த கரிகாலன் சாகும்போது அவருக்கு வயசு 20 வயது இளைஞன், அரும்பு மீசை, குறும்பு பார்வை வருகின்ற வயசு. அந்த வயசுதான் அவரை கொலை செய்தார்கள். சோழ நாடு தள்ளாடி போனது. கடல் அலைகள் கரையை முத்தமிட தவிர்த்தன. வானத்தில் ஒளி வீசும் நிலவு கூட பூமியிலே ஒளி வீச மறுத்தது. சூரியனும் ஒளி வீச மறுத்தது. அவர் இறந்தது 3 நாள் தொடர்மழையாக பெய்து கொண்டுதான் இருந்தது. சோழ நாடு சம்பித்து போனது. யார் இனி இளவரசராக வர வேண்டும் என்ற போர்க்குரல் பொதுமக்களிடம் எழுந்தது. ஆனால் உத்தம சோழன் தான் தன்னுடைய இளவரசராக வர வேண்டும் என்று ஆதித்த கரிகாலனை நியமித்தார். ஆதித்த கரிகாலனும் மொழிவெறியால் அன்று அவர் கொலை செய்யப்பட்டார். இதன் பின் 5 வருட நிரம்பிய பாலகனான ராஜராஜ சோழனே இளவரசனாக பதவியேற்கலாம் என்றாலும் அந்த 5 வயது சிறுவன் ஆட்சி கட்டிலில் அமர்ந்து இளவரசருக்குடைய தனித்திறமையோட வழி நடத்தி செல்ல முடியுமா என்ற சந்தேகம் வந்தது. ஆனால் குந்தவை ராஜராஜ சோழனுடைய அக்கா, அவர் இளவரசியாக பொறுப்பேற்றக்கு முன் வந்தார். ஆனால் அன்றே ஆட்சி அரசர்கள் யாராக இருந்தாலும் ஆட்சி அதிகாரம் மட்டும் அல்லது வழிநடத்துனர்கள் பிராமணர் கையிலே இருந்தது. அவர்தான் முடிசூட்டுவார்கள், அவர்கள் தான் போருக்கு டைம் குதிப்பார்கள், அவர்கள் தான் இந்த இடத்தில் சண்டைக்கு என்றால் போக வேண்டும். எழுதப்படாத மனுநீதி சட்டத்தின் பிரகாரம்தான் எல்லா அரசர்களும் அப்பொழுது ஆண்டு வந்தார்கள். இதுதான் உண்மை. இந்த சூழ்நிலையில் ராஜராஜ சோழன் 5 வயது
அவருக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் இருந்தது. அவர்கள் பங்காளிகளுக்கு இடையே தன்னுடைய தம்பியை சோழ நாட்டை ஆள வேண்டும் என்ற காரணத்திற்காக ஒரு போர்வையில் அவனை சுற்றி ஒரு குதிரை மேல் உட்கார வைத்து தங்கை அக்காவும் தம்பியும் தன்னுடைய தாய்மாமா வீடான இங்கே வந்து சேர்ந்தார்கள். திருக்கோயிலூர் அருகில் வந்து சேர்ந்தார்கள். அதன் பின் என்ன நடந்தது, அவர் உயிரை எப்படியெல்லாம் காப்பாற்றினார், அந்த சிறுவன் பின் சோழ நாட்டை ஆண்டான், உலகத்தை எப்படி கட்டி ஆண்டான் என்பதை வரும் காணொளியில் நாம் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.